2026 சட்டமன்ற தேர்தலில் 38 தொகுதிகளை ஒதுக்க திமுகவிடம் காங்கிரஸ் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 38 தொகுதிகளை ஒதுக்க திமுகவிடம் காங்கிரஸ் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், முழு விவரம் என்ன? அபிராமி வணக்கம். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் உட்கட்சி பூசல் என்பது திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளிடையே கருத்து மோதல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட திருச்சியில் நடைபெற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய சமத்துவ நடைப்பயணத்தை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை புறக்கணித்திருக்கிறார். அதற்கு பல்வேறு காரணங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் யாரும் தலையிட வேண்டாம் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவருமான மாணிக்க தாக்கூர் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இணைய வேண்டும் எனில் 38 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவதோடு ஆட்சிக்கு பின்பாக ஆட்சி வந்ததுக்கு பிறகாக 3 அமைச்சரவை பதவிகளை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மேலிடம் திமுகவை நாடி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டன. அதில் 18 தொகுதிகள் வெற்றி பெற்று தற்போது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சந்தித்திருக்கக்கூடிய படுதோல்விக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதிகளை குறைக்க வேண்டும் என திமுக தலைவர்கள் பலர் தங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் திமுகவே போட்டியிட வேண்டும் எனவும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே எழ தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை திமுகவினுடைய அடிமை கூடாரமாக மாற்றுவதற்கு செல்வ பெருந்தகை தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறிய கட்சியிலிருந்து சில மூத்த நிர்வாகிகளும் வெளியேறக்கூடிய நடவடிக்கையில் தொடங்கி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி காங்கிரஸ் கட்சி ஒரு சில சுய நலவாதிகள் மூலமாக அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இப்படியாக காங்கிரஸ் கட்சி அக்கட்சிக்குள் நிலவக்கூடிய உட்கட்சி பூசலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் 38 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவதோடு 3 அமைச்சரவை பதவிகளையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அந்த பேட்டியில் தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக மக்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலே தேர்தல் வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சியும் தனியாக தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமெனில் ஆட்சியில் அதிகாரம் அவசியம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தற்போது அதே கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 3 அமைச்சரவை பதவிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களை குறைக்க வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது எழுந்திருக்க குரல் என்பது திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி சலசலப்பை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலும் இல்லை என்றால் திமுகவை விட்டு தவேகாவுடன் இணைந்து விடுவோம் என்ற ஒரு மிரட்டலை கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அடுத்தடுத்த தினங்களில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா அல்லது காங்கிரஸ் இரண்டாக உடைந்து ஒன்று தவேகாவில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியும் எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.